வணக்கம் மக்களே. உங்களுக்கு எல்லாரும் சாக்லேட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா சாக்லேட்ல என்னெல்லாம் இருக்கு? அந்த சாக்லேட் எப்படி உருவாச்சு? அந்த சாக்லேட் எப்படி செய்றாங்கன்றது நெறைய பேருக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கும் சாக்லேட் சாப்பிட பிடிக்கும். பெரியவங்களுக்கும் சாக்லேட் சாப்பிட பிடிக்கும். ஆனா அந்த சாக்லேட்டோட ஆரிஜின் நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ அத பத்தி தான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் குடுக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கேக்கோவா ட்ரீன்னு ஒண்ணு இருக்கு. அதுலேருந்து தான் சாக்லேட் டிரைவ் பண்றாங்க. அது இந்த அமேசான், ஒரினாக்கா ரிவர் அது இந்த சவுத் அமெரிக்கா சைட்ல இருந்தது. அங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க சாக்லேட்ட. ஸோ அது எந்த ஒரு சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்மெக் சிவிலைசேஷன். OLMEC. அது எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, 1500 to 400 BC. இப்ப தான் அந்த சாக்லேட் அந்த காலத்திலேருந்தே கண்டுபிடிச்சாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாயன்ஸ், இந்த ஆஸ்டெக் சிவிலைசேஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களும் இந்த கேக்கோவா ட்ரீய வேற விதமா ரிவர்ஸ் பண்ணி அத எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நெறைய ட்ரை பண்ணாங்க. அதுல ஏதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சில்லி பவுடருக்கும் தண்ணிய யூஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் ஸ்பைசஸ அத வச்சு யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயமா இருக்கலாம். மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் தெரியறதுக்கான சாக்லேட் பார்த்தீங்கன்னா, யூரோப்ல தான் முக்கியமா ரொம்ப ஃபேமஸா கருதப்படுது. அது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து ஆஸ்டெக் எம்பையர் அவங்க தான் சாக்லேட்ட பிவரேஜஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ 19த் சென்ச்சுரி இது அட்வான்ஸ்ட் ஆகி சாக்லேட் எல்லாரும் யூஸ் பண்ற மாரி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இன்னும் இன்சைட். தேங்க் யூ.